சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆயத்து மிகவுமே சிறப்புக்குரியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அல்லாஹ்விற்கு மிகவுமே பிடித்த ஆயத்தாக இருக்குது. இதை நீங்கள் ஓதி வருவதனால லட்சக்கணக்கான நன்மைகள் நம்மளுடைய கணக்குகளில் எழுதப்படுது. அது மட்டும் இல்லை, இதை ஓதுபவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய நிலைமைகள் சரி செய்யப்படுகிறது. நீங்கள் என்ன தேவைகள் கேட்டாலும் சரி, இல்லை எந்த கஷ்டத்தை நீங்கள் முறையிட்டாலும் சரி, அதில் உங்களுக்கு இதன் மூலமாக பதில் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய இபாதத்தாக இது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏன்னா இது குல்ஹுவல்லாஹு அஹது சூறால வர்ற மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்கும். பாருங்கள், அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லாஹு குஃபுவன் அஹது. நம்ம குல்ஹுவல்லாஹு அஹது சூறால குல்ஹுவல்லாஹு அஹதுன்னு ஆரம்பிக்கும். இங்கே அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமதுன்னு வருது. கிட்டத்தட்ட அர்த்தம் எல்லாமே ஒன்று தான். அதில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்கும்போது அந்த கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கட்டளை இட்டதாக வராமல் நேரடியாகவே சொல்கிற மாதிரி அல்லாஹும்ம அஹதுன்னு வருது. ரெண்டுக்குமே அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல அல்லாஹும்ம அஹதுன்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹு ஒருவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அல்லாஹு ஷமதுனா அல்லாஹுவிற்கு யாரோட தேவையும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து லம் எளிது வளம் யூலதுனா அவனை பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு அர்த்தம். வளம் யகுல்லாஹு குஃபுவன் அஹதுனா அவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அல்லாஹுவிற்கு மிக மிக பிடித்த வாசகங்களாக இருக்குது. ஏன்னா இது அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ இபாதத் செய்தாலும் சரி, இந்த மாதிரியான ஆயத்துக்களை ஓதுறது மூலமாகவே அந்த இபாதத்துக்களை கூட மிஞ்சக்கூடிய அளவுக்கு நன்மையை பெற முடியும். ஏன்னா இதெல்லாம் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானதாகவும் பரக்கத்து நிறைந்த ஆயத்துக்களாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழுகை இல்லாதவர்களும் ஓதலாம், ஒழு இல்லாதவர்களும் ஓதலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் போடுற வீடியோலாம் நம்ம தொழுகை இல்லாதப்போ ஓத முடியுமான்ட்டு. நம்ம ஓதி போடுறோம், ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு எல்லாமே வருது. அதனால் நீங்கள் ஒழு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் அவ்வப்போதே நீங்கள் இதெல்லாம் ஓதிக்கொள்ள முடியும். அது இல்லாமல் சில விஷயங்கள்லாம் அதே நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் பார்த்தாலும் அதை ஓதிக்கொள்ளலாம். தொழுகைக்கு தான் தொழக்கூடாத நேரங்கள் இருக்குது, ஆனால் ஓதுறதுக்கு நமக்கு ஓதக்கூடாத நேரங்கள் இல்லை. இதை நீங்கள் 10 முறை ஓதி துவா செய்துவாங்க. இப்போ நம்ம கேட்ட கையோடு இதை 10 முறை ஓதிக்கலாம். வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும் 10 முறை ஓதுறதுக்கு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதிவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது.